முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருவிடைக்கழி முருகன் கோவிலின் குறாமரம். பூக்கள் பூத்திருக்கு. இந்த பூக்களை தான் முருகப்பெருமான் மிகவும் விரும்பி சூடுவதாக அருணகிரிநாத சுவாமி நிறைய திருப்புகழ் பாடல்களில் சொல்கிறாங்க. மறுக்குழாவிய மலர்தனை கொதியாதே, வளர்த்த தாய் தமர் வசையது மொழியாதே, கருக்குழாவிய அயலவர் பழியாதே, கடம்ப மாலை இனிவர விடவேனும், தருக்குழாவிய கொடியிடை மணவாளா, சமர்ந்தனே மணி மரகத மயில் வீரா, திருக்குறாவடி நிழல்தலில் உறைவோனே, திருக்கை வேல்வடி வழங்கிய பெருமானே அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழ் பாடலில் இந்த குறா மலரை பற்றி அற்புதமாக பாடியிருக்காங்க. இந்த அற்புதமான குறா மலரை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சக்தி வாய்ந்த குறாமரத்திற்கு எதிரே சிவலிங்கம் சிவபெருமான் ஈற்றிருக்கார். அதற்கு எதிர்ப்புறம் குறாமரம் இருக்கிறது. இந்த அற்புதமான ஸ்தலத்தில் இந்த மறுக்குழாவிய அப்படிங்கிற திருப்புகள் இங்கே கல்வெட்டாக அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு எதிர்ப்புறத்தில் பழமையான நிறைய கல்வெட்டுக்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பம் இந்த ஸ்தலத்தோட ஸ்தல வரலாறை குறிப்பிடுது. இதில் அப்படி என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சிற்பத்தில் அப்படின்னா, முசுகுந்த சக்கரவர்த்தி ஆட்சி காலத்தில் காவலர்கள் தினமும் பால் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். பூம்புகார்லேருந்து திருவாரூரை தலைமையாக கொண்டு அந்த சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணியிருக்கார். இந்த குறாமரம் வரும் பகுதியில் வந்தவுடனே பால்கள் குறைந்து விடுகிறது. இதை விசாரிக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறார்கள். அப்பொழுது தான் தெரியுது முருகப்பெருமான் அதை அறிந்து விடுகிறார் என்று. அதை ஒரு நாள் சிறுவர் ரூபத்தில் முருகப்பெருமான் அந்த பாலை உட்கொள்ளும் போது இங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் முருகப்பெருமானுடைய கரங்களை பிடித்து விடுகிறார்கள். அப்போதுதான் முருகப்பெருமான் விஸ்வரூப காட்சி கொடுக்கிறார். அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நன்றி.